பெரிய தேனினா இந்த கொசு தேனி தான். இதோட அடையே இப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த பாறை இடிகளை பழைய அந்த கூரை வீடுலாம் இந்த தேனீக்கள் தான் இருக்கும். இந்த தேன் பாத்தீங்கன்னா மெடிசன் வேல்யூ அதிகமா இருக்கும். ஏன் இதோட நம்ம தேனோட மருத்துவ குணம் அதிகமா இருக்கும்னா இருக்கிற மெடிசன் பிளான்ட், அதாவது நாட்டு வகை நம்மளோட மூலிகை செடிகள்லாம் பாத்தீங்கன்னா சிறிய சிறிய செடிகளா இருக்கும். அதோட பூக்கள் சின்ன சைஸா இருக்கனால மற்ற தேனீகளால மகரந்தத்தையும் போய் எடுத்துட்டு வர முடியுது. அப்போ இந்த கொசு தேனீகளா தான் போயிட்டு எடுத்துட்டு வர முடியும். அப்போ அந்த மாதிரி மூலிகைகளுடைய செடிகள் இருந்து எடுத்துட்டு வரும்போது அந்த தேன் வந்து மருத்துவ குணமா இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேன் வைக்கும்னா 100 இருந்து 200 கிராம் தான் தேன் வைக்கும் இந்த தேன்ல. அப்போ இதுல எத்தனை தேனீக்கள் இருக்குன்னா ஒரு 400 இருந்து 500 ஈக்கள் தான் இருக்கும். அப்போ இந்த தேனீக்கள் வந்து இந்த கூண்டுல இருந்து பூக்கள் இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியும்னா ஒரு 600 இருந்து 800 மீட்டர் வரைக்கும் தான் இது தொலைதூரம் போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி போயிட்டு வந்தா அந்த தேனீக்கள் வந்து தேன் எடுத்துட்டு வரும். மற்ற இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேனீக்களால மற்ற தேனீக்கள் வளர்க்கணும் கொட்டுது அப்படின்னும் போது இந்த தேனீக்கு வந்து கொட்டும் தன்மையே கிடையாது. அப்போ இது கடிக்கும், அந்த அளவுக்கு கொட்டாது. அப்போ இந்த தேனீக்கு வந்து கரெக்டா அதை பயன்படுத்தலாம். நம்ம வீட்டுக்கு இந்த தேனும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த தேன் வந்து புளிப்பு தன்மையோட இருக்கும். இந்த தேன் எவ்வளவு ஒரு கிலோ அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 5000 வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த தேன் வந்து அதிக அளவுல நமக்கு கிடைக்காது. அதனால இதோட தேனோட வேல்யூ அதிகமா இருக்கும். இந்த பெட்டியும் நைட்டு இரவு நேரத்துல தான் எடுத்துட்டு போகணும், பகல் நேரத்துல எடுத்துட்டு போக கூடாது. நைட் டைம்ல தான் இந்த தேனீக்கள் வந்து எப்பவுமே வெளியே வராது. அதனால இரவு நேரத்துல மட்டும் தான் எடுத்துட்டு போகலாம். இப்ப அந்த அழுகு தேனி பெட்டியும் பாத்தீங்கன்னா அதுல வந்து 2800 கொடுத்துருக்கோம். அப்படின்னா 6 ஃப்ரேம் ஃபுல்லா ஈக்களோட மேல சூப்பரோட எல்லா தேனீகளோட ஃபுல் ஸ்ட்ரென்த் தேனீகளோட ராணி தேனீகளோட 2800 கொடுத்துருக்கோம். இந்த கொசு தேனி வந்து பெட்டி வந்து அக்ரிகல்ச்சர்ல ரிசர்ச் பண்ணுவாங்க, பூச்சித்துறை ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேனி பெட்டியில கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி யாராவது கேட்டாங்க கூட அந்த தேனி பெட்டியிலையும் நாங்க கொடுத்துட்டு